எல்லாருக்கும் வணக்கம். நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, எங்க போறீங்க? எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடுறீங்க? அடுத்தவங்கள முந்தனமா இல்ல நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுமா? சரி, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இந்த அடியனோட பேச்ச கொஞ்சம் கேளுங்க. ஒரு கதை சொல்லட்டுமா? இல்ல, இது கதை இல்ல, நம்மள பத்தின ஒரு நெசம். ஆமா, உங்களை பத்தி, என்ன பத்தி, நம்மள மாதிரி இந்த உலகத்துல தன்னை நிரூபிக்கவே ஓடி ஓடி களைச்சு போன கோடிக்கணக்கான ஜனங்களை பத்தின ஒரு நெசம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா நிம்மதியா யாருக்காகவும் எதுவும் பண்ண வேணாம், நானா இருந்தா போதும்னு எப்ப நினைச்சீங்க? ஞாபகம் இருக்கா? கஷ்டம்தான். ஏன்னா நம்மள அப்படி வளர்த்திட்டாங்க. ஸ்கூல்ல மார்க் வாங்கணும், காலேஜ்ல நல்ல வேலைக்கு போகணும், வேலையில அடுத்த ப்ரொமோஷன் வாங்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், விலை உயர்ந்த கார் வாங்கணும். ஏன் ஏன் இதெல்லாம்? மத்தவங்க நம்மள மதிக்கணும், நம்மள ஒரு பெரிய ஆளா பார்க்கணும், இதுக்குத்தானே. ஆனா இதெல்லாம் செஞ்ச பிறகு நிஜமாவே அந்த மரியாதை கிடைக்குதா? அந்த நிம்மதி கிடைக்குதா? இல்லையே. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம வாழ்க்கை ஒரு முடிவே இல்லாத ஓட்டப்பந்தயமாய் ஆயிடுச்சு. இதுல ஜெயிக்கிறனோ இல்லையோ, ஓடி ஓடியே செத்துருவோம் போல இருக்கு. இந்த ஓட்டத்தை நிப்பாட்ட ஒரு வழி இருக்கு. ஒருத்தர் சொன்ன வழி. அவர் யாரு தெரியுமா? அவர்தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். கோவப்பட்டா மூணாவது கண்ணை திறந்து உலகத்தையே பஸ்பமாக்க கூடியவன். அதே சமயம் ஒரு பக்தனோட சின்ன பக்திக்கு மனசு இறங்கி மலையிலிருந்து இறங்கி வந்து வரம் கொடுக்கக்கூடியவன் பரமசிவன். கைலாயத்துல புலித்தோல்ல உட்கார்ந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த ஈசன் தான் சொல்றான், மகனே, மகளே, நீ யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு. என்னடா இவன் ஆரம்பத்திலே ஒரே தத்துவமா பேசுறானேன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது வெறும் தத்துவம் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மருந்து. விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம் வாங்க. கைலாய மலை, பனியால மூடின சிகரங்கள், மேகமெல்லாம் காலுக்கு கீழே மிதந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே கல்லு மாதிரி அசையாம தியானத்துல உட்கார்ந்துருக்கான் அந்த பரமன். உடம்புல திருநீரு, கழுத்துல பாம்பு, தலையில கங்கை, பக்கத்துல திரிசூலம், சுத்தி பயங்கரமான அமைதி. அந்த அமைதியில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சத்தமும் அடங்கி இருக்கு. அப்ப நாரதர் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு, கையில வீணை. நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே சிவன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. என்ன இவ்ளோ ஆழ்ந்த தியானம்? உலகத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. சிவன் மெதுவா கண்ணை திறக்கிறான். அந்த கண்ணுல கோபமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, ஒரு ஆழமான அமைதி மட்டும்தான் இருக்கு. நாரதா, பிரச்சனை வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன போராட்டம்? நான் யாருன்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற போராட்டம் தான். ஒவ்வொருத்தனும் அடுத்தவன் கண்ணுல பெரியவனா தெரியணும்னு ஓடிக்கிட்டே இருக்கான். தன்னோட சந்தோஷத்தை, நிம்மதியை தொலைச்சிட்டு மத்தவங்களோட பாராட்டுக்காக ஏங்கி கிடக்கான். இது ஒரு மாயவலை நாரதா. இதுல சிக்கனவன் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நாரதருக்கு ஆச்சரியம். ஆமா, இதை நான் பார்த்திருக்கேன். தேவர்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல. இந்திரன் தன்னோட பதவியை காப்பாத்திக்க என்னென்னமோ செய்யறான். மத்த தேவர்கள் தங்களோட சக்தியை காட்டிக்க எப்ப பார்த்தாலும் போட்டி போட்டுக்கிறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? சிவன் லேசா சிரிக்கிறான். அந்த சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்கு. தீர்வு ரொம்ப சுலபம் நாரதா, ஆனா அதை புரிஞ்சுக்கிறது தான் மனுஷனுக்கு ஒரு ஜென்மம் மத்த மாட்டேங்குது. தீர்வு இதுதான். உன்னை நீ ஏத்துக்கோ. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். இந்த உலகம் உன்னை பத்தி என்ன நினைக்குதுங்கிறது ஒரு பொருட்டே இல்ல. இதை இன்னும் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. ஒரு தடவை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. நம்ம 2 பேர்ல யாரு பெரியவங்க அப்படின்னு. 2 பேரும் சமபலம் வாய்ந்தவங்க. சண்டை போட்டா பிரபஞ்சமே அழிஞ்சிரும். அப்ப அவங்களுக்கு நடுவுல வானத்துக்கும் பூமிக்குமா ஒரு பெரிய நெருப்பு தூண், ஒரு ஜோதி பிழம்பு வந்து நிக்குது. அதோட அடியையும் கண்டுபிடிக்க முடியல, முடியையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு அசலீரி கேட்டுச்சு, உங்க 2 பேர்ல யார் இந்த நெருப்பு தூணோட அடியையோ முடியையோ முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு. சரி, இது நல்ல போட்டியா இருக்கேன்னு விஷ்ணு ஒரு பெரிய பன்றவதாரம் எடுத்து அடியை தேடி பூமிக்குள்ள குடஞ்சுக்கிட்டு போறாரு. பிரம்மா ஒரு அன்னப்பறவை உருவம் எடுத்து முடிய தேடி வானத்துக்கு மேல பறந்து போறாரு. வருஷங்கள் போகுது, யுகங்கள் போகுது, விஷ்ணுவால அடியை கண்டுபிடிக்கவே முடியல. கோடி கோடி மைல் பூமிக்குள்ள போய் அந்த நெருப்புத்தூண் போய்கிட்டே இருக்கு. தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அவர் திரும்பி வந்துட்டாரு. ஆனா பிரம்மா அவராலே முடிய கண்டுபிடிக்க முடியல. பறந்து பறந்து அவரோட ரெக்கையெல்லாம் சோர்ந்து போச்சு. அப்ப மேலிருந்து ஒரு தாளம்பு கீழே விழுந்துட்டு இருக்கு. பிரம்மா அதை புடிச்சு கேக்குறாரு, ஏய் பூவே, நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு. அது சொல்லுது, நான் சிவனோட தலையிலிருந்து வர்றேன், பல யுகங்களா கீழே விழுந்துட்டு இருக்கேன், இன்னும் பூமியவே பார்க்கல அப்படின்னு. பிரம்மா மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வருது. நம்மளால முடிய கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா அசிங்கமா போயிரும், விஷ்ணு முன்னாடி நம்ம தோத்துட்டோம்னு ஆயிடும். அதனால ஒரு பொய் சொல்லுவோன்னு முடிவு பண்றாரு. அந்த தாளம்பூவை கூப்பிட்டு, நான் உச்சியை பார்த்துட்டேன்னு நீ வந்து விஷ்ணு கிட்ட சாட்சி சொல்லணும், அதுக்கு பதிலா உனக்கு பூலோகத்துல நல்ல மரியாதை கிடைக்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. தாளம்பூவும் சரின்னு சொல்லுது. 2 பேரும் கீழே வர்றாங்க. விஷ்ணு கிட்ட பிரம்மா சொல்றாரு, நான் உச்சியை பார்த்துட்டேன், இந்த தாளம்பூ தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அந்த தாளம்பூவும் ஆமான்னு தலையாட்டுது. அடுத்த நிமிஷம் அந்த நெருப்பு தூண் வெடிச்சு அதுக்குள்ள இருந்து சிவன் உக்ரமா வெளியே வர்றாரு. அவரோட கோபத்தை பார்த்து 3 லோகமும் நடுங்குது. பிரம்மா, மத்தவங்க முன்னாடி உன்னை பெரியவனா காட்டிக்க ஒரு பொய்ய சொல்ல துணிஞ்சிட்டியா? நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ படைப்பு கடவுள். உன்னோட வேலையை செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி அற்பத்தனமான போட்டியில ஈடுபட்டு அதுக்காக பொய்யும் சொல்றியே. இன்னையிலிருந்து உனக்கு பூலோகத்துல கோவில்களும் இருக்காது, பூஜைகளும் நடக்காது அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. அப்புறம் அந்த தாளம்பூவை பார்த்து, நீ அந்த பரம்பொருளோட தலையில இருந்தும் இந்த பொய்யுக்கு துணை போனதால இனிமே எந்த சிவ பூஜையிலையும் உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. ஆனா விஷ்ணுவோட நேர்மையை பாராட்டுறாரு. விஷ்ணு,
உன்னோட தோல்வியை நீ நேர்மையா ஒத்துக்கிட்ட, உன்னை நீயா ஏத்துக்கிட்ட. அதனால நீயும் எனக்கு சமமான கடவுளா இந்த உலகத்துல வணங்கப்படுவ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கதையை கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் இதே தப்புத்தானே நம்மளும் செய்றோம். இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டிக்க, தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு அடுத்தவங்க முன்னாடி நம்மள நிரூபிக்க எவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்றோம் இல்லையா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி நினைச்சது உண்டா? சிவன் என்ன சொல்றான்னா, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை ஏத்துக்கோ, உன்கிட்ட என்ன இல்லையோ அதையும் ஏத்துக்கோ. நீ முழுமையானவனா இருக்கலாம், ஆனா நீயா இருக்கிறதா உன்னோட தனித்துவம். ஒரு புலி மான மாதிரி வேகமா ஓடணும்னு நினைச்சா அது முட்டாள்தனம். ஒரு மான் புலிய மாதிரி தைரியமா இருக்கணும்னு நினைச்சா அதுவும் முட்டாள்தனம். புலி புலியா இருக்கிறதுல தான் அதுக்கு பெருமை, மானா இருக்கிறது தான் அதுக்கு அழகு. நம்மளும் அப்படிதான். இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க. ராவணன் 10 தலை கொண்டவன், மகா பண்டிதன், வேதங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சவன். சிவபக்தியில அவனை மிஞ்ச ஆளே கிடையாது. அவன் தவம் செஞ்சா கைலாயமே ஆட்டங்காணும். சிவன் மனசு இறங்கி அவனுக்கு ஏகப்பட்ட வரங்களை கொடுத்தாரு. ஆனா அவ்வளவு சக்தி இருந்தோம் ராவணனுக்கு நிம்மதி இருந்துச்சா? இல்ல. ஏன்? அவனுக்குள்ள எப்பவும் ஒரு நிழுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் இந்த உலகத்திலே பெரிய வீரன், என்ன ஜெயிக்க யாரும் இல்ல அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சான். தேவர்கள் எல்லாம் ஜெயிச்சான். யக்ஷ கிண்ணற கிம்புருளர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தினான். நவக்கிரகங்களையும் தன் கால்ல போட்டு மிதிச்சான். ஆனா அவனோட ஈகோ அடங்கவே இல்ல. அதனாலதான் அவன் சீதையை கடத்தினான். ராமன் யாருன்னே அவனுக்கு முழுசா தெரியாது. ஆனா அந்த ராமனை விட நான் தான் பெரியவன் நிரூபிக்கத்தான் அவன் இந்த தப்பு செஞ்சான். கடைசியில் என்னாச்சு? அவனோட ஒட்டுமொத்த குலமும் அழிஞ்சு போச்சு. அவனோட அத்தனை சக்தியும் அத்தனை பக்தியும் அவனை காப்பாத்த முடியல. ஏன்னா அவன் தன்னை நிரூபிக்க போய் தர்மத்தை மீறினான். இப்ப புரியுதா? அந்த ஈகோ, அந்த 4 ரகம்பாகம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு. நம்மள சுத்தி பாருங்க. இந்த மாதிரி எத்தனை ராவணங்கள் பணத்தால, பதவியால, அதிகாரத்தால அடுத்தவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் தான் கெத்து அப்படின்னு காட்டிக்க என்ன வேணா செய்ய துணிகிறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயத்திலையும் பாதுகாப்பின் மேலும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிவன் ஒரு ஆண்டி, உடம்புல சொத்து பத்து எதுவும் கிடையாது, சுடுகாட்டுல உட்கார்ந்துருக்கான். கணங்கள் தான் அவனுடைய பரிவாரம். அவனை பார்த்தா இந்த உலகத்துல இருக்கிற எந்த அளவுகோல் படி அவன் ஒரு வெற்றியாளனே கிடையாது. ஆனா பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் எல்லா கடவுள்களும் அவனோட கால்ல வந்து தான் நிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா அவனுக்கு யாரையும் எதுவும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் அமைதியா இருக்கான். அந்த அமைதியில இருந்தா உண்மையான சக்தி பிறக்குது. நம்மளும் அந்த நிலையை அடைய முடியுமா? முடியும். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சா கண்டிப்பா முடியும். அதுக்கு சில விஷயங்களை நம்ம செய்யணும். முதல்ல உங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறதை நிறுத்துங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய கார் வாங்கிட்டான், கூட வேலை செய்யறவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னு கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அவங்களோட பாதை வேற, உங்களோட பாதை வேற. சூரியனும் அழகுதான், சந்திரனும் அழகுதான், ரெண்டையும் ஒப்பிட முடியாது. ரெண்டாவதா, அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கிறது கவலைப்படுறத விடுங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. அதனால மத்தவங்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களோட மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. மூணாவதா, உங்களோட தோல்விகளை பார்த்து பயப்படாதீங்க, அதை ஏத்துக்கோங்க. தோத்துட்டா இந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும்னு தான் நம்ம பயப்படுறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு தடவை கூட தோக்காதவன் புதுசா எதையுமே முயற்சி செய்யாதவன் அர்த்தம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அந்த பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்கோங்க. உங்க நிறம், உங்க உயரம், உங்க படிப்பு, உங்க வேலை எதுவா வேணா இருக்கலாம். அதுல எதுவுமே உங்களோட முழுமையான அடையாளம் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான சக்தி இருக்கு, அதை மதிக்க கத்துக்கோங்க. தினமும் கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. சிவன் ஏன் தியானத்திலே உட்கார்ந்துருக்கான் தெரியுமா? அவன் வெளியே தேடுறதுக்கு எதுவுமே இல்ல. அவனுக்கு தேவையான அத்தனை அவனுக்குள்ளேயே தான் இருக்கு. சந்தோஷம், அமைதி, சக்தி எல்லாமே அவனுக்குள்ள இருந்தா வருது. அதனால அவனுக்கு மத்தவங்களோட பாராட்டும் தேவையில்லை, அங்கீகாரமும் தேவையில்லை. நம்மளும் அந்த சிவன் மாதிரி தான். நமக்கான சந்தோஷம், நமக்கான நிம்மதி நமக்குள்ளதான் இருக்கு. அதை வெளியே தேடுற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி நமக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த ஓட்டம் நிற்கும், அந்த உண்மையான அமைதி கிடைக்கும். அதனால இனிமே யாராவது உங்களை கேள்வி கேட்டா, உங்களோட தகுதியை சந்தேகப்பட்டா, அவங்களுக்கு முன்னாடி உங்களை நிரூபிக்கணும்னு போராடாதீங்க. ஒரு சின்ன புன்னகையோட அமைதியா கடந்து போங்க. ஏன்னா சூரியனுக்கு அதோட வெளிச்சத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களும் ஒரு சூரியன் மாதிரி. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதை முதல்ல நீங்க நம்புங்க. இந்த உலகத்துக்காக நீங்க மாற வேண்டாம், இந்த உலகத்துக்காக நீங்க நடிக்க வேண்டாம். நீங்க நீங்களா இருங்க, அது போதும். அதுதான் சிவன் நமக்கு சொல்ற மிகப்பெரிய அறிவுரை. இந்த ஓட்டத்தை நிறுத்துங்க, கொஞ்சம் மூச்சு வாங்குங்க, உங்களை நீங்களே கவனிங்க. கைலாயத்துல இருக்கிற அந்த பரமனே சொல்றான், மகனே, நீ யாருக்கு ஒன்னு நிரூபிக்க வேண்டாம், நீ எனக்கு ரொம்ப விசேஷமானவன், நீயா இருந்தாலே போதும். இந்த விஷயத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனிமே வாழ்க்கையை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி ஆழமா பேச தெரிஞ்சிக்க நம்ம சிவதாண்டவம் சேனல்ல இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.